மச்சான் நீ கவலைப்படாத, நம்ம அடி வேற மாதிரி இருக்கும். யாராவது பார்க்கணும்னு ஆசைப்பட்டா இந்த கல்யாணத்தை நிறுத்த கொஞ்சம் ட்ரை பண்ண சொல்லு. அப்போ நான் யாருன்னு காட்டுறேன். பவானி, என்னங்க நம்ம ஆதியா இது இப்படி மொரட்ட பையனா மாறி நிக்கிறான்? அதான் பவானி நானும் யோசிச்சுட்டு இருக்கேன். இப்ப இருக்கிற ஆதி யாரா இருந்தாலும் தூக்கி போட்டு மிதிச்சிருவான் போல இருக்க. என்னங்க, எனக்கு பயமா இருக்குங்க. அந்த ஆளு அடி வாங்குறத பாக்கும்போது அந்த அடியெல்லாம் உங்களுக்கு விழற மாதிரியே இருக்குங்க. முதல்ல வாய மூடு. துரோகிய கூடைய வச்சு தெரியறேன் பாரு. பா, என்னப்பா பண்ணி வச்சிருக்கீங்க? உங்களை நம்பினது பெரிய தப்பாயிடுச்சு. ஆதி, சடங்கெல்லாம் நிறுத்த வேண்டாம்ப்பா. ஐயரே, நீங்க பூஜை பண்ணுங்க. சரிம்மா. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரும் முன்னாடி வாங்க. ஒவ்வொருத்தரா வந்து நவதானியத்தை போடுங்க. வாமா வாங்க, இங்க போடுமா. எல்லாரும் கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க. மாப்பிள்ளையோட தாய்மாமா யாருங்க? நான் தான். வாங்கோ முன்னால. 3 பேருமா சேர்ந்து இந்த பந்தக்கால் எடுத்து நடுங்கோ. பார்வதி, என்ன எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? நடந்ததையெல்லாம் பாத்தீங்கல்ல? பவானி, நடந்ததெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சு ஆதியோட கல்யாணத்தை நிறுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு சுத்தமா போயிடுச்சு. விழுந்த அடிய பார்த்தல, அடி ஒவ்வொன்னும் இடி மாதிரி விழுந்துச்சு. உண்மைதாங்க. நம்ம ஆதியா இது அப்படின்னு நானே ஆச்சரியப்பட்டேன்னா பாத்துக்கங்களேன். ஏங்க, அவன் அவனோட அம்மா முந்தானையில மறைஞ்சுக்கிட்டு ஏதாவது கேள்வி கேட்டா கூட தலையை மட்டும்தான் நீட்டி பதில் சொல்லுவான். அக்கா சொன்ன வார்த்தையை மீறி மறுத்து பேசி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்ல. அவனுக்குள்ள எப்பவுமே ஒரு சோகம் இருந்துகிட்டே தாங்க இருக்கும். ஆனா இப்ப பார்த்தா வா நான் பேச்சு பேசுறான். காஞ்சிபுரம் போயிட்டு வந்ததுக்கு அப்புறமா அவன் நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்குங்கிறத நீங்க யாரும் இல்லைன்னு சொல்ல முடியாது. நாமளும் பார்த்துட்டு தானே இருந்தோம் அவன் ஆட்டத்தை. நீ சொல்றதெல்லாம் சத்தியமான வார்த்தை. நான் அவனை பிறந்ததுல இருந்து பார்த்துட்டு இருக்கேன். அறிவுக்கே தெரியுமே, இப்ப அவன் புது மனுஷனா அவதாரம் எடுத்து நிக்கிறான். ஆமாங்க. பாத்தியா ஸ்வேதா, அந்த பாரதி என்ன பண்ணி வச்சிருக்கானே தெரியல. அவன் என்னடான்னா குட்டி போட்டு பூனை மாதிரி அவ பின்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். அதை விடு, இப்படி இருக்கிற ஆதிய மாத்தி அவன் கல்யாணத்தை நிறுத்தி அதுக்கப்புறம் நீ ஆதிய கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் நடக்கிற கதையா சொல்லுங்க? எனக்கு என்னவோ இது அவ்வளவு ஈஸியா முடியும்னு தோணல. ரொம்ப கஷ்டம். பவானி, எல்லாரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? எதுக்கு இப்ப இப்படி எல்லாம் பேசுறீங்க?
ஸ்வேதா ஏற்கனவே டென்ஷனா இருக்கா. எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இப்படி பேசிட்டு இருக்கீங்களே. என் வீட்டுக்காரு நம்ம எல்லாரும் ஒத்துமையா இருந்து இந்த விஷயத்த முடிக்கணும்னு சொல்லியிருக்காருல்ல. அதெல்லாம் மறந்துட்டு நீங்க இப்படி பேசுறது நல்லாவா இருக்கு? பார்வதி, இவங்களுக்கு இதெல்லாம் புதுசா என்ன? பழக்க தோஷம் தானே. எப்பவும் போல எப்படா இவங்களுக்கு சர்க்கிள் வரும், அதை பார்த்து கைத்தட்டி சிரிக்கலாம்னு நினைக்கிறவங்க தானே இவங்க. என்ன பண்றது, நம்ம நிலைமை அப்படி இருக்கு. வேண்டாம் அறிவு, நீ பேசுறது நல்லா இல்ல. என்ன பேசுறது நல்லா இல்ல? நீங்க ரெண்டு பேரும் மட்டும் கரெக்டா பேசுறீங்களோ? அறிவு, என்ன தப்பா பேசிட்டாங்க? இந்த தேவையில்லாம பேசுற வேலை எல்லாம் வச்சுக்காதீங்க. உங்க சண்டைய கொஞ்சம் நிறுத்துறீங்களா? இப்போ நமக்குள்ள அடிச்சுக்கிறது முக்கியமே இல்ல. நாம எல்லாரும் சேர்ந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னு நினைச்சோம். அத பத்தி பேசுறத விட்டுட்டு இப்ப இந்த சண்டை தேவையா? இப்ப என்ன, மாமா முன்ன மாதிரி இல்ல அதானே? ஆமா, நீங்க சொல்றது உண்மைதான். ஸ்வேதா என்ன சொல்றான்னு கேட்டீங்கல்ல? அவளுக்கு புரிஞ்சிருக்கு. அப்புறம் எதுக்கு உங்க மீசையில மண்ணே ஒட்டலங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க? பவானி, நீ சொல்றத நான் ஒத்துக்கிறேன். ஆனா அதுக்காக அவங்க போக்குல அப்படியே எல்லாத்தையும் விட்டுற முடியுமா? அடுத்து வேற என்ன செய்யணும்னு யோசிக்கணும்ல. ஆ, அப்போ நீங்க இதை விடுறதா இல்ல. இதுக்கு மேலேயும் ஏதாச்சும் பண்ண முடியும்னு நம்புறீங்களா? இல்லங்க, எனக்கு நம்பிக்கை இல்ல. ஸ்வேதாமா, இவங்க சொல்றதெல்லாம் கேட்டு நீ டென்ஷன் ஆகாத. உன் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். உங்க ரெண்டு பேருக்கும் ஒன்று சொல்றேன். ஆதிதான் தான் புருஷன்னு ஸ்வேதா நம்பி வாழ்ந்திருக்கா. இப்ப நம்பின விஷயம் கைவிட்டு போறப்ப அதுக்காக போராடாம இருந்தா அப்புறம் அவ நம்பினதுக்கு என்ன அர்த்தம்? ஸ்வேதா, பாத்துக்கலாம், விடுமா. நீங்க யாரு என்ன சொன்னாலும் ஏன் மனச நான் மாத்திக்க போறது இல்லப்பா. இதெல்லாம் நடக்காதுன்னு என்ன நானே சமாதானப்படுத்திக்கிட்டு குட்டை தண்ணி மாதிரி தேங்கி போயிட மாட்டேன். ஆறு மாதிரி மாமாவை அடையிற வரைக்கும் ஓடிக்கிட்டே தான் இருப்பேன். மாமாவுக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்தே ஆகணும். இந்த விஷயத்துல நான் என்ன மட்டும்தான் நம்புறேன். நினைச்சதை அடையிற வரைக்கும் இந்த ஸ்வேதா ஓய மாட்டா. நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஸ்வேதா. ஆனா அவனை பார்த்தல்ல, பாரதிய அடைஞ்சே தீருவேன்னு ஆக்ரோஷமா இருக்கான். நீ வேற ஏன் பவானி எதேதோ சொல்லிக்கிட்டு இருக்க? அந்த பாரதி என்ன மாய மந்திரம் பண்ணான்னு தெரியல. ஆதி இப்படி மாறிட்டான். தேவையில்லாத பேச்செல்லாம் விட்டுட்டு கல்யாணத்தை எப்படி நடக்க விடாம பண்ணலான்றத பத்தி மட்டும் யோசிக்கலாம். பா, இனி நீங்க யாரும் என்ன நினைச்சு கவலைப்படாதீங்க. இந்த விஷயத்தை எப்படி டீல் பண்ணணும்னு எனக்கு தெரியும். அடிக்கிற இடத்துல அடிச்சா நம்ம நினைக்காத விஷயம் அதுவா நடக்கும். பிரம்மாஸ்திரம் மாதிரி என்கிட்ட இருக்கிற கடைசி ஆயுதத்தை யூஸ் பண்ணிடுறேன். அது என்ன, எப்படி, எல்லாமே நான் பாத்துக்கிறேன். ஸ்வேதா, நீ இப்படி பேசுறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. நீ இப்படி எல்லாம் பேசாத. உன்னை நினைச்சாலே எனக்கு கவலையா இருக்கு. நீ பயப்படாதம்மா. இந்த கல்யாணத்தை பாரதியை நிறுத்துவா. அவ வாயாலேயே இந்த கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு இங்க இருந்து அவ போவா. ஸ்வேதா, என்ன பண்ண போற? பார்க்க தானே போறீங்க. ஏய் ஸ்வேதா, பாரதி, 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 அடி பாரதி, என்னை பாரடி, எங்க போனா பாரதி, பாரதி, எங்க போனா பாரதி? பாரதி, பாரதி, பாரதி,
அம்மாடி வாழகு தனதோழ. முன்னழகில் நீயோ செய்த பின்னழகில் ஏறும். பாரதி, நீங்க என்கிட்ட இருந்து எதையுமே மறைக்க முடியாது. நான் போயிட்டேன்னு நினச்சிக்கிட்டு நீங்க என்ன நினைச்சீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன தெரியும் உங்களுக்கு? ஆக்சுவலி பாரதி, எனக்கு எல்லாமே தெரியும். போங்க ஆதி, நீங்க சும்மா ஏதாவது சொல்லாதீங்க. நான்லாம் எதுவும் நினைக்கல. நம்பிட்டேன். அதான் உங்க முகத்தை பார்த்தாலே எல்லாம் தெரியுது. என் முகத்துல என்ன? அதெல்லாம் எதுவும் இல்ல. சும்மா இருங்க ஆதி. எதுவும் இல்லையா? ஆதி, வேண்டாம் ஆதி, பக்கத்துல வராதீங்க. வேண்டாம், எதுவா இருந்தாலும் நீங்க அங்கே நின்னு பேசுங்க. சொல்றேன்ல ஆதி. ஆதி சொன்னா ஆதி, என்ன பண்றீங்க ஆதி? வீட்ல எல்லாரும் இருக்காங்க. யாராவது வந்துட போறாங்க. என்னப்போ? வரட்டுமே, வந்து பார்க்கட்டும். நீங்க என்னோட பாரதி. அவங்கெல்லாம் வர்றப்ப பார்த்துக்கலாம், அதெல்லாம் விடுங்க. ஓகே, சரி. நீங்க என்ன நினைச்சீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. அதெல்லாம் முடியாது. அப்போ என்னாலே முடியாது. பாரதி, ஏங்க என்கிட்ட இருந்து மறைக்கிறீங்க? உங்க கண்ணு முன்னாடியே நான் நிக்கிறேன். நீங்க என்ன நினைச்சீங்களோ அதை பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஆதி, நீங்களா கற்பனை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் நான் எதுவும் பண்ண முடியாது. என்ன விடுங்க ஆதி, நான் போகணும். முடியாது. ஓகே, அப்படிங்க சொல்லனா நானே சொல்றேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். அது எப்படிங்க? நீங்களும் சொல்ல மாட்டீங்க, என்னையும் சொல்ல விட மாட்டேறீங்க. நல்ல கதையா இருக்கு. ஆனாலும் நான் சொல்ல போறேன். ஆதி, சொன்னா கேளுங்க. விடுங்க, வழி விடுங்க. நீங்க என்ன நினைச்சீங்க தெரியுமா? என்ன கட்டி பிடிச்சு என் முகம் ஃபுல்லா முத்தம் கொடுக்கணும் தானே நினைச்சீங்க? ஐயோ, மனசுக்குள்ள நினைச்சது ஆதிக்கு எப்படி தெரிஞ்சது? பாரதி, என்ன பாரதி, உள்ளுக்குள்ள என்ன பேசிக்கிறீங்க? நான் எனக்குள்ள பேசிக்கிறது கூட உங்களுக்கு கேக்குமா? Of course, கேக்கும். ஆதி, நான் ஒண்ணு கேட்கவா? இன்னும் எத்தனை நாளைக்கு என்னை இப்படி காப்பாத்திட்டே இருக்க போறீங்க? நான் சாகர வரைக்கும். இனிமே ஒரு தடவை கூட இந்த மாதிரிலாம் பேசாதீங்க. நான் உங்க கூட வாழணும்னு நினைக்கிறேன். அது சரி,
சாகிறதுனா நான் என்ன இப்போவே சாக போகிறேன். நல்லா 100 வருஷம் உங்கள் கூட சந்தோஷமாக வாழ்ந்துட்டு உங்கள் கையை பிடிச்சிக்கிட்டே உங்கள் கண்ணை பார்த்துக்கிட்டு உங்களோடவே சேர்ந்து செத்துறேன். என் வாழ்க்கைய ஆச்சரியத்தாலையும் அதிசயத்தாலையும் ஃபில் பண்ணி உங்க அன்பால என்னை திக்குமுக்காட வச்சிருக்கீங்க. சில சமயம் உங்க அன்பை தாங்க முடியாம எனக்கு மூச்சு முட்டுது ஆதி. சில சமயம் நான் என் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறேன்னு எனக்கே சொல்ல தெரியல. ஆனா நீங்க உங்க காதலை என்கிட்ட உருகி உருகி சொல்றப்பெல்லாம் என்னால மட்டும் அது ஏன் முடியலன்னு யோசிச்சுட்டே இருப்பேன். ஆனா எனக்கும் சேர்த்து நீங்க என்ன காதலிக்கிறது எனக்கு அற்புதமா தெரியுது ஆதி. எந்த ஒரு சூழ்நிலையிலையும் எனக்கு வர கஷ்டத்தை என் பக்கத்துல கூட நெருங்க விடாம பாத்துக்கிறீங்க. வாழ்க்கையில பொண்ணுங்களுக்கு முதல்ல பாதுகாப்பு உணர்வு அவ அப்பா கிட்ட இருந்து கிடைக்கும். அப்புறம் கூட பிறந்தவங்க கிட்ட இருந்து கிடைக்கும். ஆனா நிறைய பேருக்கு புருஷன் கிட்ட இருந்து அது கிடைக்கிறது இல்ல. அப்புறம் ஒரு சின்ன கேப் விட்டு நமக்கு பிறக்க போற குழந்தைங்க கிட்ட இருந்து கிடைக்கும். அவங்க கிட்ட இருந்து நமக்கு பாதுகாப்பு கிடைக்கும். ஆனா அதுவும் கொஞ்ச நாளைக்கு தான். ஆனா நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி ஆதி. உங்க கூடவே இருக்கும்போது நான் ரொம்ப பாதுகாப்பா ஃபீல் பண்றேன். என் வாழ்க்கையில வந்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆதி. தப்பு பாரதி, நீங்க சொல்றத நான் ஒத்துக்கவே மாட்டேன். ஏன்னா என் வாழ்க்கைக்கு உள்ளதான் நீங்க வந்திருக்கீங்க. என்னை சந்தோஷமா பார்த்துக்கிறதுக்கு, என் வாழ்க்கையை புரிய வைக்கிறதுக்கு. ஏன் எதுக்குன்னு எனக்கு எதுக்குமே அர்த்தம் தெரியாது. ஆனா ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெரியும். என் வாழ்க்கை உங்களுக்காக மட்டும்தான். ஆக்சுவலி நம்ம 2 பேரையும் பிரிக்கிறதுக்காக எவ்வளோ விஷயம் நடந்தது. அதெல்லாம் வேற யாருக்காவது நடந்திருந்தா போதுண்டா சாமின்னு அப்படியே விட்டுட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு போயிருப்பாங்க. ஆனா நாம வேற பாரதி. We wait for each other. ஆக்சுவலி நம்ம லவ் ஒரு மேஜிக் மாதிரி பாரதி. உங்களை நான் என் வாழ்க்கை துணையா மட்டும் பார்க்கல. எல்லாரோட லைஃப்லையும் காதலுக்கு வேற வேற அர்த்தம் இருக்கும். நம்ம காதலிக்கிற பொண்ணு ஒரு ஃப்ரெண்டா, கைடா, ஒய்ஃபா, லவ்வரா, அக்காவா, தங்கச்சியா, அம்மாவா, கோவத்தில் அழகான ராட்சசியா, இப்படி எல்லா ரோலும் ப்ளே பண்ணுவாங்க. எனக்கும் நீங்கள் அப்படித்தான். உங்களையும் என்னையும் யாராலையும் பிரிக்க முடியாது பாரதி. ஆதி, எந்த சூழ்நிலையிலையும் என்னை விட்டு போயிட மாட்டீங்கல்ல? எங்க போவேன் பாரதி? சொல்லப்போனா அதை நான் உங்ககிட்ட தான் கேட்கணும். எந்த சூழ்நிலையிலையும் நீங்க என்ன விட்டுறாதீங்க பாரதி. என் வாழ்க்கை என்னைக்கு முடிஞ்சு போயிருக்கேன். இன்னைக்கு வரைக்கும் உயிரோட இருக்கேன்னா அதுக்கு அர்த்தமே நீங்களும் தமிழும் மட்டும்தான். அதான் கடவுள் போட்ட கணக்கு. நான் போக மாட்டேன் ஆதி. என்னால உங்களை விட்டு ஒரு அடி கூட நகர முடியாது. நீங்க சொல்ற மாதிரி உங்க கூடவே வாழ்ந்து உங்க கூடவே சாகணும். ஓகே, சரி பாரதி, அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். கம் டு த பாயிண்ட். நீங்கள் என்ன நினச்சிங்களோ அதை மட்டும் என்கிட்ட சொல்லிட்டு இப்போ நீங்கள் போயிடலாம். போங்க ஆதி, வேற வேலை இல்லை உங்களுக்கு. ப்ளீஸ் சொல்லுங்களேன். அதெல்லாம் முடியாது. ப்ளீஸ் ஆதி, பாரதி, ப்ளீஸ் அதெல்லாம் சொல்ல முடியாது. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். போங்க ஆதி.
யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஒழுங்கா பாத்துக்க. அப்புறம் மேல டெக்கரேஷன்லாம் முடிச்சாச்சுல? பசங்க பண்ணிட்டு இருக்காங்க சரி, சார். ஓகே. ஆ, டைமுக்கு எல்லாரும் அண்ணே. சாப்பிட போயிடணும்டா. சரியா? நீ மேல போய் அந்த வேலையை ஓகே சார். ஆ, அண்ணா ஆ, எதுக்கு இந்த ஏற்பாடெல்லாம்? ஒரு சின்ன பார்ட்டி சிஸ்டர். கல்யாணத்துக்கு முன்னாடி ஃபேமிலி கெட் டுகெதர். இதெல்லாம் வழக்கமா இந்த மாதிரி ஃபேமிலில நடக்கிறதா. நீங்களும் இனி ஆதியோட ஃபேமிலி இதெல்லாம் பழகிக்கோங்க. சொந்தக்காரங்களாம் வர போறாங்க. அதுக்கான ஏற்பாடு தான் இதெல்லாமே. ஓ அப்படியா? ஆனா ஆதி இத பத்தி என்கிட்ட எதுவுமே சொல்லல. சின்னதா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டிங்க. ஆதியோட கம்பெனி ஆளுங்க, ஃப்ரெண்ட்ஸு, ஆதியோட ஃபேமிலி எல்லாரையும் நீங்க மீட் பண்றதுக்கு தான் இந்த ஏற்பாடு. மச்சான் வேற உங்களுக்கு ஸ்பெஷலா மேக் ஓவர் பண்ணி ரெடி பண்ண சொல்லியிருக்கான். அந்த ஆளுங்க வந்ததும் நீங்க போய் ரெடி ஆயிடுங்க சிஸ்டர். என்ன சிஸ்டர், பார்ட்டின்னு சொல்றேன், ஒரு சின்ன சந்தோஷம் கூட இல்லாம எதையோ யோசிச்சு நிக்கிற மாதிரி இருக்கு. அது இல்லைண்ணே, ஆ, எனக்கு எப்படியாவது இந்த கல்யாணம் சீக்கிரம் முடிஞ்சா போதும்னு தோணுது.